ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மூவி பார்க்க போறோம். இந்த மூவி உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ஸ்டெப் பிரதர் கான்செப்ட்ல வர லவ் ஸ்டோரி. ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே ஹைப் பண்ணிடுங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் அப்படியே ஒன் நைட் ஸ்டாண்ட்ல ஒன்னா இருக்க மாதிரி இருக்கு. இது நம்ம ஹீரோயினுக்கு 3 மாசமா வந்துட்டு இருக்கிற ஒரு சீனு. ஆக்சுவலி 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது திரும்ப திரும்ப ஞாபகம் வருதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க, சீக்கிரம் கீழே வா, உன்னை பாக்குறதுக்காக உன் அண்ணன் வந்திருக்காங்கன்னு சொல்ல, வேகமா நம்ம ஹீரோயின் கீழே வந்து பாக்குறா. அங்க ஹீரோ நிக்கிறான். இவன் கூட தானே நம்ம ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தோம்னு சொல்லி ஷாக்கா இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோவோட அப்பாவும் இப்ப செகண்டா மேரேஜ் பண்ணிருப்பாங்க. சோ அதனால ஸ்டெப் பிரதர் கான்செப்ட். அப்புறம் ஒரு குட்டி பிளாஷ்பேக்கா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு கிளப்புக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கா. யாரோ ட்ரக்ஸ் கொடுக்க ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே பதட்டமா ஒரு ரூம்குள்ள வரா. அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை மீட் பண்றா. ஹீரோவை மீட் பண்ணோடனே இவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தனால டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்க, ஃபர்ஸ்ட் ஹீரோ வேணான்னு பிடிச்சு தள்ளி விடுவான். அதுக்கப்புறம் 2 பேரும் அன்னைக்கு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. இப்ப 2 பேருக்குமே ஞாபகம் வந்துருச்சு. ஒருவேளை அவன் மறந்துருப்பாங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா, ஒருவேளை அவன் மறந்துட்டாளாங்கிற மாதிரி ஹீரோ நினைக்கிறான். ஆனா 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு இங்க 2 பேரும் இருக்கிறது. சோ அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அதுக்குள்ள போன் வருது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுகுடு அந்த பக்கம் ஹீரோயின் ஓடி போயிட்டா. அம்மா வராங்க. என்னாச்சு, இதை கொண்டு போய் பிரதர் கிட்ட கொடுத்துட்டு வான்னு சொல்லி கொடுக்க, சரி ஓகே பிரதரா அப்படிங்கிற மாதிரி பதட்டமா வாங்கிட்டு வர ஃப்ரூட்ஸ். அப்புறம் ஹீரோ பார்த்தா அங்க உட்கார்ந்துருக்கான். இந்தாங்க ஃப்ரூட்ஸ் அப்படின்னு கொடுக்க, ஓ ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமான்னு ஹீரோயின் பார்த்து ஹீரோ கேக்குறான். அது இல்ல அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் நீ என் சிஸ்டர்னு சொன்னாங்க, அது உண்மையான்னு சொல்லிட்டு பக்கத்துல க்ளோஸா போயிட்டே இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஹீரோயின் மறைக்கிறா அப்படிங்கிறது ஹீரோக்கும் தெரியும். அவ வாயால உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக ஒரு 12ஆம் தேதி நீ எங்க இருந்தா தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு எனக்கு எக்ஸாம், நான் ஃபுல்லா படிச்சுட்டே கிளாஸ்லயே இருந்தேன், நான் வெளியே வரவே இல்லை. சோ அது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓடுறா. ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு அவ போய் சொல்றான்னு. வேணுன்னே சிரிச்சுட்டு இதுவே உண்மையை சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராபெரிய பாத்துட்டு இருக்க, வேகமா ஹீரோயின் கீழே வர, அங்க நம்ம ஹீரோட ஒரிஜினல் தங்கச்சி வரா. வந்த உடனே அப்படியே 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. ஹீரோயினை சுத்தமா பிடிக்கவே இல்லை அவளுக்கு. என் அண்ணனோட இடத்துக்கு போலான்னு பாக்குறியா, அது நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லாம என் அண்ணனுக்கு நான் மட்டும் தான் தங்கச்சி, நீ தங்கச்சியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்ல, எனக்கும் உன் அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் தேவையே இல்லை, நானும் தங்கச்சியா இருக்கலாம் விரும்பல, உன் அண்ணனை நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்லை ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. என்ன என் அண்ணனை வேணாங்கிற, உனக்கு என்ன திமிரா, நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு கடுப்பா இருக்கு. அதுக்குள்ள ஹீரோ வர, இங்க பாருங்கன்னா அவளை உங்க தங்கச்சியெல்லாம் ஏத்துக்காதீங்கன்னு சொல்ல, நான் எப்ப சொன்ன அவளை என் தங்கச்சின்னு, அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போறான். ஒண்ணுமே புரியல தங்கச்சிக்கு. தங்கச்சி அப்படி யோசிச்சுட்டு நிக்கிறா. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்க, இந்த ஃபேமிலி உனக்கு இருக்க பிடிச்சிருக்கான்னு கேட்க, அம்மா எனக்கு ஜாப் கிடைச்சிச்சுன்னா நான் இங்க இருந்து போயிடலான்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் நீ என் கூடயே இருமா, நீ என் பக்கத்துல இருக்குன்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் நான் இங்க இருக்கேன், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெளியே இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொல்ல, கரெக்டா ஹீரோவோட என்ட்ரி. இவங்க பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே க்ளோஸா பக்கத்துல வரான். ஹீரோயின் பயந்து போய் அம்மாவோட பின்னாடி போய் ஒழிய, என்னை பார்த்தா உனக்கு பயமா இருக்கான்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். இல்ல அதெல்லாம் இல்லையே, நல்லாதான் இருக்கேன் மிஸ்டர் டேன்னு சொல்ல, டேனா என்ன விளையாடுற, அண்ணனு கூப்பிடு, அதான் உன் அண்ணன்னு சொல்லியிருக்கோம்ல, உனக்கு அண்ணன் வேணும்னு இதை ரொம்ப ஆசைப்பட்டே இருந்த, இப்ப நீ அண்ணன் கூப்பிட்டா என்ன கூப்பிடுன்னு சொல்ல, கூப்பிடுறேங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அதுக்குள்ள போன் வருது ஹீரோக்கு. ஒரு நிமிஷம் சொல்லி போன் அட்டன் பண்ணிட்டு, அந்த கிளப்ல டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னாங்கல்ல, 12ஆம் தேதி யார் யார் வந்திருந்தாங்கன்னு லிஸ்ட், சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு வேணும்னு சொல்ல, ஃபுட்டேஜ் டெலீட் ஆயிடுச்சு சார், சரி லிஸ்ட் மட்டும் கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஹீரோயினை பார்த்து முறைக்க, ஐயோ நான் மாட்ட போறேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் ஒரு கால் பண்ணு வரேமா அப்படின்னு சொல்லிட்டு போனை தூக்கிட்டு வேகமா அங்க போறா. ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி, ஏய் 12ஆம் தேதி நான் போயிருந்தேன்ல, அந்த லிஸ்ட்டை ஃபுல்லா அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எப்படியாவது ஹீரோ கண்டுபிடிச்சிட்டா மாட்டினேங்கிற மாதிரி செம பயமா இருக்கு இவளுக்கு. அவ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, திடீர்னு புதுசா ஒருத்த என்ட்ரி. இவன் பேரு டான் யூ. யூ இந்த ஃபேமிலியில கசின் பிரதர். வந்தவொடனே ஹீரோயின் கிட்ட க்ளோஸா பேசுறான். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் போல. இவன் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். சோ இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்க, அப்புறம் பார்த்தா அங்க இருந்து நம்ம தங்கச்சி வரா. தங்கச்சி கூட இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வரா. அவ பேரு யுவான். யுவானுக்கு நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஃபேமிலியில பிசினஸ் மேரேஜ் பண்ணலான்னு பேசியிருப்பாங்க. ஆனா சுத்தமா ஹீரோக்கு அதுல விருப்பம் இல்ல. அந்த பொண்ணு சும்மா டச் பண்ணி பேச அவளுக்கு கடுப்பா இருக்கு. அப்படியே தள்ளி நிக்கிறான் ஹீரோ. அப்புறம் அவங்க 2 பேரோட பேர் நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் யுவையும் பத்தி பேச, ஹீரோட மூஞ்சி மாறுது. இது எல்லாத்தையுமே அந்த யுவான் பாக்குறா. கையில இருக்க கிளாஸ் அப்படியே ஹீரோ உடைச்சிட்டான். என்னாச்சுன்னு எல்லாரும் பாத்துட்டோமா கேட்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு வேகமா அங்க போக, கண்டிப்பா உங்க 2 பேருக்கு இடையில ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு யுவான் யோசிக்கிறா. அப்புறம் அங்க வந்தோடனே, டேய் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வாடான்னு சொல்லி யுவ ஹீரோ கூப்பிட, சரி ஓகே நாம இதே ஹீரோ நின்றுட்டு இருக்கா. சரி நான் போயிட்டு வரேன், என் அண்ணன் எதுக்கோ கூப்பிடறான்னு சொல்லிட்டு, அண்ணா அண்ணா எதுக்கு என்ன கூப்பிட்டா சொல்லுன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. இங்க பாரு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா. கேர்ள் ஃப்ரெண்டா, எனக்கு அந்த மாதிரி யாரும் இல்லையேன்னு சொல்ல, எனக்கு தெரியும் உனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்ல, அப்புறம் பார்த்தா யுவோட அம்மா காதை திருவுறாங்க. ஏண்டா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காடா, என்கிட்ட சொல்லவே இல்லை, பெரிய செலிபிரிட்டியா நீன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்க.
எனக்கு என்னமோ இது வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அவன் லவ் பண்றது எனக்கு என்னமோ லின்னா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு யுவான் வந்து பேசுறா. ஏய் என்ன சொல்ற நீ அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்க ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. அந்த பக்கம் போக கண்டிப்பா இதுல வேற ஏதோ இருக்கு. அவளை பத்தி பேசும்போதுல இவளோட முகம் மாறுது. இவருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறா யுவான். அதுக்கப்புறம் இங்க எல்லாரும் சாப்பாடுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க டைனிங் டேபிள்ல. ஹீரோட பக்கத்து சேரு உட்காரவே மாட்டேங்கிறா ஹீரோயின். வேணும்னே வழுக்க டைமா பிடிச்சி உட்கார வைக்க, ஏன்டா நீ சீட்டு கூட அவன் பக்கத்துல தான் போடணுமாங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. அதுக்குள்ள தாத்தா வராரு. தாத்தா வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்கிட்டயும் கேஷுவலா பேசுவான்னு பார்த்தா அவர் ரகடான தாத்தா போல இருக்கு. அப்புறம் எல்லாரும் அப்படியே அமைதியா தாத்தாவை பார்த்து பயந்து உட்கார்ந்துருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தாத்தாவை சுத்தமா பிடிக்கவே இல்லை. சோ இதுக்கப்புறம் உங்களோட பேரை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க எப்ப டேன் ஃபேமிலிக்குள்ள வந்தீங்களோ லின்ல இருந்து இதுக்கப்புறம் டேன்னு மாத்தணும் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல தாத்தாக்கு சொன்ன உடனே சுத்தமா பிடிக்கவே இல்லை ஹீரோயினுக்கு. அதெல்லாம் என்னால மாத்த முடியாது, என்னோட ஃபேமிலி நேம் லின்னா தான் இருக்கணும்னு சொல்ல தாத்தா எதுக்கு இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணீங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ இருக்கட்டும், நீங்க ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி மாத்த சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சப்போர்ட் பண்ண இதெல்லாம் பாக்குற யுவானுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான், கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. அப்புறம் பார்த்தா அங்க ஹீரோயினை விழுந்து விழுந்து யூ கவனிக்கிறான். யூ கவனிக்கிறத பார்த்துட்டு தங்கச்சிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. உடனே அவங்க பார்த்துட்டு ஏன்டா எனக்கு பிடிச்ச டிஷ் எனக்கு கொடுக்காம அவளுக்கே கொடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ ஆர்டர் பண்ண மெய்டு கொண்டு வந்து அந்த ஃபுட்டை தராங்க. அப்புறம் இவனும் ஹீரோயினுக்கு சர்வ் பண்ண ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் ஹீரோயினுக்கு பிடிக்கும்னு சொல்லி பார்த்து பார்த்து அவங்க கொடுக்க இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க. அப்புறம் வேணும்னே யுவான் கேட்கறா உனக்கு என்ன மாதிரி ஃபுட்டு பிடிக்கும், கசப்பா இருக்கிறது பிடிக்குமா இல்ல ஸ்வீட்டா இருக்கிறது பிடிக்குமான்னு சொல்லி கேட்க அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ சாப்பிடறத சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். தாத்தா சொல்றாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணதா டிசைட் பண்ணிக்கோலன்னு. சாரி தாத்தா, லவ் பண்றவங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல தாத்தாக்கு கடுப்பாயிடுச்சு. நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போயிட்டாரு. யுவானுக்கு இவன் மேல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி புரியுது. யாருக்கோ போன் பண்ணி ஏதோ இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினும் அம்மாவும் பேசிட்டு இருக்காங்க. நீ யுவ லவ் பண்றியான்னு சொல்லி கேட்க அம்மா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தாம்மா, நீங்க பேசாம இருங்க, அந்த மேல எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு அந்த மாதிரி டேட் பண்ணணும்லாம் தோணலன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோயினுக்கு போன் வருது. அவளுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருச்சு. ஐ ஜாலி, நான் ஜேர்னலிஸ்ட் ஆக போறேன்னு சொல்லி குதிச்சிட்டு இருக்கா. கண்டிப்பா நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்க போகுதுன்னு அம்மா சொல்ல எனக்கு ஹாப்பியா இருக்குமா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜாலியா அங்க இருந்து கிளம்புறா. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது யுவானுக்கு இவளுக்கு ஒரு பெரிய செக்மேட் வைக்கணுங்கிற மாதிரி யோசிக்க ஃபர்ஸ்ட் ஜாபே ஒரு பெரிய செலிபிரிட்டி பேட்மிண்டன் பிளேயர் போல அவன் பெருசி, அவனை வந்து இன்டர்வியூ பண்ணணும். அவன் கிட்ட இன்டர்வியூ பண்றதுக்காக ஹீரோயின் வேகமா ஓடுறா. டைம் ஆச்சு என்னால முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்ல சரி நீ ப்ளே பண்ணுவேனா என் கூட வந்து ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ண கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் பார்த்தா நம்ம ஹீரோயின் தோத்து போற மாதிரி தான் இருக்கு. இவன் சரியான பிளேயர் போல, சூப்பரா விளையாடுறான். இவன் விளையாடுறத பார்த்து ஹீரோயினுக்கே ஷாக்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் தான் மிஸ் பண்ணிட்டா, அப்படியே கீழே விழுந்துட்டா, ஐயோ தோத்து போயிருமோங்கிற மாதிரி பயமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா வெறித்தனமா நம்ம ஹீரோயின் விளையாடுறா, எப்படியாவது இந்த ஜியை தோக்கடிக்கணும்னு. ஃபைனலி நம்ம ஹீரோயின் வின் பண்ணிட்டா. இதை பார்க்கவும் ஜிக்கு செம ஹாப்பி ஆயிடுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நீ இந்த அளவுக்கு ப்ளே பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஸோ கண்டிப்பா டைம் கிடைக்கும் போது நம்ம 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணை பார்த்து சிரிக்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி யுவான் தான் இந்த எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பான் போல. யுவான் கிட்ட நீ சொன்ன எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா. அப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. அங்க புதுசா ஒரு கேரக்டர், அவன் நம்ம ஹீரோயினை கரெக்ட் பண்றதுக்காக பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்பான் போல. அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தது இவன் தான். ஸோ ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு நைட் உனக்கு ட்ரக்ஸ் கொடுத்தேன், நீ யார் கூட போய் ஸ்டே பண்ண அப்படிங்கிற மாதிரி பேசுறான். நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்ல இங்க பாரு ஷான்யாவ், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு உன்னை பிடிக்கல, நீ என் டைப் கிடையாது, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்ல என்னடி ஓவரா பேசுற இரு அப்படின்னு சொல்லி கார்ல பிடிச்சி அப்படி இழுத்து போட்டான். ஹீரோயினை கடத்திட்டு போக பிளான் பண்ண கரெக்டா ஹீரோட என்ட்ரி. அந்த ஷன்னை போட்டு ஹீரோ இப்படி வெளுன்னு வெளுக்க இதெல்லாம் எனக்கு தேவைதாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து கூப்பிட்டு பா போலான்னு சொல்ல நான் யார் தெரியுமாடா, எவ்வளவு பெரிய ஃபேமிலி தெரியுமாடா, உன்னை சும்மா விட மாட்டேங்கிற மாதிரி சன் கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அது யாரு உன் பாய் ஃப்ரெண்டான்னு ஹீரோ கேட்க இல்ல அவன் என்ன ஹராஸ் பண்றதுக்காக பின்னாடியே சுத்திட்டு இருக்கான், எனக்கு அவனெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல அது இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், பேசுறதுக்கு வேற எதுவும் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் போறா. அவ ஃப்ரெண்டை மீட் பண்ணத்தான் போறா போல இருக்கு. அவ ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு வருவான்னு பார்த்தா அவ ஃபோன் பண்ணி சாரிடி நான் ரொம்ப பிஸி, என்னால இன்னைக்கு வர முடியாது, இன்னும் ஒரு 2 days ஆகும் நான் அங்க வர்றதுக்கே, வந்ததுக்கு அப்புறம் மீட் பண்ணலாம் பாய்னு சொல்லி போனை கட் பண்ண. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், உன்னோட பிரதர் ஸ்டெப் பிரதர் இருக்கார்ல அவரை பத்தின்னு சொல்ல அவரை பத்தி பேச என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்க ஹீரோ நிக்கிறான். ஆகா இவன் எங்க நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை நான் பேசுனது கேட்டிருப்பானு அப்படிங்கிற மாதிரி டவுட்டா இருக்கு. அப்புறம் ஹீரோ அப்படி க்ளோஸா பக்கத்துல போய் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, அன்னைக்கு நைட் என் கூட இருந்தது நீன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் அவன் உண்மையை சொல்லிட்டான். அது அன்னைக்கு நைட்டு நடந்தது, அது விட்டுருங்களேன், அதை பத்தி எதுக்கு பேசுறீங்கன்னு சொல்ல
பேசக்கூடாதா? அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் தெரியுமா? எனக்கும் அதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. ஸோ நான் சொல்றதை கேளுங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு இடையில எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரியே நடந்துக்கோங்க. நீங்க என்னோட பிரதராவே இருங்க. ஏன்னா இதனால ஃபேமிலியில எல்லாருக்கும் பிரச்சனை வரும். ஸோ அதனால பிங்கி ப்ராமிஸ். இதுக்கப்புறம் அதை பத்தி நீங்க பேசவே கூடாது. ஓகேவான்னு சொல்ல ப்ராமிஸா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹீரோ கையை பிடிச்சி தட்டி விட்டான். என்ன ப்ராமிஸ் பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் முடியாதுன்னு ஹீரோ சொல்ல ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இதை வெளியே மட்டும் சொல்லாதீங்க நமக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுட்டு அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு வரா. 2 பேரும் ஒன்னா வரதை பார்த்து அம்மாக்கு ஹாப்பி. 2 பேரும் ஒன்னா வந்தீங்களான்னு சொல்லி கேட்க இல்ல இங்கதான் யார்ட்ல மீட் பண்ணும், அதுக்கப்புறம் அப்படியே சேர்ந்து நடந்து வந்தோம், மத்தபடி எதுவும் இல்லைன்னு சொல்ல அம்மா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி அம்மா கையை பிடிச்சி அப்படியே ஹீரோயின் கூட்டு போறா. அதுக்கப்புறம் அங்க சாப்பிடறதுக்காக சூப் ரெடி பண்ணிருப்பாங்க போல. நம்ம ஹீரோயினுக்கு அந்த சூப் ரொம்ப பிடிக்கும்னு அம்மா செஞ்சிருப்பாங்க. ஆனா அது தங்கச்சிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு சூப்பா, எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல எதுக்கு இப்படி ஆன்டி கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறேன்னு அப்பா சொன்னாரு. எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியும், இதெல்லாம் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. ஆக்சுவலி அவங்க அம்மாவும் பொண்ணும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறது இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை போல. பொறாமையில தான் கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோ அங்க வர, ஆனா எனக்கு இந்த சூப்பு பிடிக்கவே இல்லை, இது நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியும்னு சொல்ல அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, அவளுக்கு பிடிக்கலன்னு அவ போட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறா ஹீரோ. இல்லையே இது ரொம்ப நல்லா தான் இருக்கு, ஏது நல்லா இல்லைன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி அப்படியே தங்கச்சியை பார்க்க அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. ஓ சரி நீங்க எல்லாம் ஒரே ஃபேமிலியா இருங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு அங்க இருந்து போயிட்டா. அவ அப்படிதான் சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் பொசசிவா இருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், நான் அவளை கன்வின்ஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி வந்து ஹீரோயினை பாக்கலாம்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்றதுக்காக ஹீரோ போறான். அப்படியே டென்ஷனா இருக்கு அவளுக்கு. எதுக்கு என்ன பார்க்க வந்த, போ அங்கன்னு சொல்ல உனக்கு பசிக்கும்ல இந்த ஆப்பிள சாப்பிடுன்னு சொல்ல அவ அமைதியா நின்று இருக்கா. 7 வயசுல இப்படிதான் ஒரு பொண்ணு என் ரூம் கிட்ட வந்து நின்று எனக்கு பசிக்குதுன்னு கேட்பா. அப்பா அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ணா ஏன்னா இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா தங்கச்சி. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, அப்பா எப்பயுமே நமக்கு அப்பா தான், யார் வந்தாலும் சரி அப்பா நம்ம கிட்ட இருந்து போக மாட்டாரு, நீ ஜெலஸ் ஆக வேணாம், பொறாமப்பட வேணாம், எதுவுமே வேண்டான்னு சொல்ல எனக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை, என் அண்ணாவும் என் அப்பாவும் என்ன லவ் பண்ணா அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு உன் ஆப்பிள் நீயே சாப்பிடு, எனக்கு நூடுல்ஸ் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சரின்னு ஹீரோ சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் தனியா நின்று புலம்பிட்டு இருக்கா. ஹீரோ வரான். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல பேசுறதுக்கு என்ன இருக்கு, ஒண்ணும் இல்ல, அவ கஷ்டப்படுற மாதிரி நாங்க ஒண்ணும் உங்க அப்பாவையும் உங்களையும் பிரிச்சு கூட்டிட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு ஹீரோயின் கீழே விழுக போறா. ஹீரோ பிடிச்சிட்டான். என்ன உன் பிரதரா நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அவளோட பிரதரை யாராவது எடுத்துப்பாங்களோன்னு தான் அவ ஃபீல் பண்றா, மத்தபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எனக்கு ஒன்றும் பிரதர் எல்லாம் தேவையில்லை, நான் யாரையும் இந்த மாதிரி ஏத்துக்கணும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்ல சரி இப்ப நான் உன்னை என் தங்கச்சின்னு சொன்னா உனக்கு கோவமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேக்குறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லையே, நான் உங்களை என்னோட பிரதரா தான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. என்னமோ இவகிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரியுது. அவ குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. அதுக்குள்ள ஹீரோக்கு போன் வருது. மிஸ்டர் ஜி கிட்ட இருந்து போன் வந்தது. ஒரு கிளப்ல மீட்டிங்காக உங்க தங்கச்சியை வர சொல்லியிருப்பாங்க போல இருக்குன்னு சொல்ல அப்படியா இரு நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி போனை கட் பண்ணிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இங்க பார்த்தா ஜியோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஸ்ப்ரேவா அடிச்சு தள்ளுறாங்க. ஹீரோயின் மீட் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்க என் பேரு ஜி போசான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். ஆனா கையை கூட பிடிக்க மாட்டேங்கிறான் நம்ம ஹீரோ. மறைச்சு அவனையே பாத்துக்கிட்டே இருக்க பேசுறதுக்கு எதுவும் இல்ல. ஆக்சுவலி நீ எதுக்காக இங்க என்னோட சிஸ்டரை வர சொன்னு எனக்கு தெரியாது, அவ டான் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு, அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தான் வந்து நிப்பேன்னு சொல்ல ஜஸ்ட் நாங்க பேசணும் தான் வர சொன்னோம், மத்தபடி வேற எதுவும் இல்லைன்னு சொல்ல அது பிரசிடென்ட் ஹேண்ட் அது வந்து அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் ஏதோ பேசலான்னு வரான். அப்புறம் நான் கேள்விப்பட்டேன் நீங்க அவங்களோட ஸ்டெப்ஸ் அண்ணனு, ஒரிஜினல் பையன் கிடையாது போல இருக்கு அப்படின்னு சொல்ல டென்ஷன் ஆச்சு ஹீரோக்கு. அங்க இருந்து வேகமா போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நீங்க தண்ணி குடிச்சிட்டு நிக்க கரெக்டா ஹீரோ பக்கத்துல வரான். இங்க பாரு நான் இப்பதான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபீல் பண்றீங்களா, என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க நான் என்ன ஃபீல் பண்றேன்னா இதுக்கப்புறம் உன்னை என்னோட தங்கச்சியெல்லாம் ஏத்துக்க முடியாது, உன்னை என்னோட ஒய்ஃபா ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன், வீட்டுல நான் பேசுறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல டென்ஷன் ஆயிடுச்சு இவளுக்கு. கையை விடியா கையை விடுன்னு சொல்ல அவன் கையை விடுற மாதிரி தெரியல. கடுப்பாயிடுச்சு ஹீரோனுக்கு. கன்னத்துல பலான்னு ஒரு அற அரைஞ்சிட்டா. இங்க பாரு இதுக்கப்புறம் இதை பத்தி பேசுற வேலை வச்சுக்காதீங்க, என்னோட ஃபேமிலி இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகுது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்குள்ள வேகமா அங்க இருந்து அம்மா வராங்க. என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்க தண்ணி குடிக்கலாம் நான் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சமாளிக்கிறா. உன் கண்ணத்துல என்னப்பா அப்படின்னு அம்மா கேட்க அது இந்த டாக் தான் என்ன புரண்டி விட்டுருச்சுங்கிற மாதிரி டாக காட்டி அங்க இருந்து தப்பிச்சிட்டான். அப்புறம் ஹீரோயின் ரூம்குள்ள போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அவன் எதுக்கு அந்த மாதிரி சொன்னான், ஐயோ வேணாம் நான் அவனை பத்தி அந்த மாதிரி யோசிக்கவே கூடாது, அம்மாவோட லைஃப் ஸ்பாயில் ஆயிருன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் மார்னிங் பால் குடிக்கலான்னு போறா. பக்கத்துல ஹீரோ வந்து அவளுக்கு சர்வ் பண்ண தேங்க்யூன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க. அப்பாவும் அம்மாவும் அங்க வராங்க. அப்பா ஜாகிங் போயிட்டு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்க. நீ கம்பெனிக்கு போறீல, உன்னோட ஆபீஸும் இவனோட ஆபீஸும் பார்க்க
பக்கத்துல தான், அவனே டிராப் பண்ண சொல்லும்பா அப்படின்னு சொல்ல, இல்ல வேணா நான் தனியாவே போயிருன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அப்படியே ஹீரோயின் ஓடி போயிட்டா. அப்புறம் அவளோட ஆபீஸ்க்காக போறா. அங்க ரெண்டு பொண்ணுங்க, யாரோ சோலோன்னு சொல்லி ஒரு பெரிய செலிபிரிட்டியா, அவரை வந்து இன்டர்வியூ பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவரை இன்டர்வியூ பண்ணணும், அதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பார்ட்டிக்காக வராரு அவர், இங்க பெய்ஜிங்க்கு தான் வராரு. அவர்கிட்ட பேசி எப்படியாவது பார்ட்டிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கணும், அங்க போய் இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க. அதுல ஒரு பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படி போல மேனேஜர் கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறா. அப்புறம் அதை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சிய திருப்ப, அங்க இருந்து அந்த பொண்ணு வரா. ஹீரோயினை வேணும்னு புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறா. நீ எல்லாம் நினைச்சா கூட அந்த சோலோவோட பார்ட்டிக்கு போக முடியாது, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கவும் கிடைக்காதுன்னு சொல்லி ஹீரோயினை ஓவரா புள்ளி பண்ண, எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க எப்படி இங்க இன்டர்னோ அந்த மாதிரி நானும் இன்டர்ன் தான், என்னோட வேலையை பர்மனெண்ட் ஆக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரி உங்க வேலையை நீங்க பாருங்க, நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி அவளோட டெஸ்க்கு போயிட்டா. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க யோசிக்கிறா. அம்மாக்கு போன் பண்ணி, அம்மா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கும், சோலோவை முன்னாடி நீங்க இன்டர்வியூ பண்ணிருக்கீங்கல்ல, சோ சோலோக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்ல, எதுக்குமா திடீர்னு இதெல்லாம் கேட்கிற, அம்மா ப்ளீஸ் அவரை இன்டர்வியூ பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஏதாவது ஒண்ணு பண்ணணும், அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும், ப்ளீஸ்மா சொல்லுங்கன்னு சொல்ல, அம்மாவும் என்னென்ன பிடிக்கும்னு சொல்றாங்க. அதெல்லாத்தையும் நோட் பண்ணி எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறா. எப்படியாவது சோலோவை மீட் பண்ணணும், இந்த இன்விடேஷன் மட்டும் கிடைச்சது அந்த பார்ட்டிக்கு போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி இன்டர்வியூ பண்ணணும் சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு இவ்வளவு புள்ளி பண்ணால புள்ளி கேளு அவ வேற அங்க வந்து நிக்கிறா. ஓ அவ்வளவு ஈஸியா அது நடக்கும்னு பாக்குறியாடி, நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு போன் பண்ணி, சன் அவ வெளியே வரா, அவளை தூக்கிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கரெக்டா ஹீரோயின் வெளியே வர அந்த சன்னு நிக்கிறான். என்ன அன்னைக்கு ஒருத்த வந்து உன் பக்கத்துல நின்றுதானே, அவன் யாரு உன் பாய் ஃப்ரெண்டா, இல்ல சும்மா நடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, வா நீங்க ரெண்டு பேர் தான் நல்ல பேர், நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த புள்ளிக்கு அங்க வேற வந்து சொல்றா. ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இப்பதான் அவன் இல்ல பேசாம பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு, ஆமா ஆமா அவனோட பாய் ஃப்ரெண்ட் உன்ன மாதிரி இல்ல, அவன் கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர், சோ என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க ரெண்டு பேருக்கு இடையில வராம இரு அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போயிட்டா. அவ போய் சொல்ல நினைக்கிறேன், போய் ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல அவ போய் அப்படியே சன்னிக்கிட்ட நிக்க, கையெடுறி முதல்ல அப்படின்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட்டுட்டு வேகமா ஹீரோயின் பின்னாடி வரான். இங்க பாரு, அன்னைக்கு ஏற்கனவே உனக்கு ட்ரக்ஸை கொடுத்து ஒன்னா இருக்கணும் ட்ரை பண்ண, அது நடக்கல, இப்போ ஒன்னு விட்டுருவனா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இருக்கிறான். உடனே போலீஸ்க்கு போன் பண்ணலான்னு போக போனை பிடிக்க தூக்கி போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண, ஹீரோயின் அடிக்கிறா முடிஞ்ச அளவுக்கு. ஆனாலும் அவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். மறுபடியும் ஹீரோயின் பக்கத்துல க்ளோஸா போக யாரோ முகரையில குத்துற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். செக்யூரிட்டிக்கு போன் பண்ணி வா இங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போறக்காக ஆள வர சொல்ல, போன் எடுத்து ஹீரோயின் கையில கொடுக்க, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, அங்க பார்த்தா யூ வரான். கூடவே நம்ம ஹீரோவோட தங்கச்சி வந்து நிக்கிறா. என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்ல, எல்லாருமே வந்துட்டாங்களாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஒரு கோஇன்சிடென்ட், எல்லாருமே மீட் பண்ணிருக்கோம்னு சொல்ல, நான் ஜஸ்ட் ஒரு பார்ட்டிக்காக வந்தேன், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி யூ கேட்க, நானும் சும்மா தான் வந்தேன்னு பேசிட்டு இருக்காங்க கேஷுவலா எல்லாரும். சோ யுவையும் எப்படியாவது நம்ம ஹீரோயினை கோத்து விடுறக்காக எல்லாரும் பிளான் பண்ண, யுவானும் அங்க வந்திருக்கா. யுவான் வேணுன்னே ஹீரோக்கு போன் பண்ண, ஹீரோ போனை கட் பண்ண, எதுக்கு போனை கட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி பக்கத்துல வந்து அவ கேக்குறா. அது ஒண்ணும் இல்ல, சும்மா நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்புறம் பார்த்தா இங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்க்கும்போது இதுல யுவான் வந்து, தாத்தா நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க, என் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிட்டாங்க, சீக்கிரம் வெட்டிங்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி இதை கேட்கும் போது அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோயினுக்கு. இவ வேற அவனை விட மாட்டேங்கிறா. ஹீரோவை ஹக் பண்ற மாதிரி பக்கத்துல போக ஹீரோயின் வேகமா அங்க இருந்து கிளம்புறா. இதை பாக்குற யுவானுக்கு கன்ஃபார்மே ஆயிருது என்னமோ ஒண்ணு போயிட்டு இருக்குன்னு. ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு ஏன் மனசு வலிக்குது, அவங்க கூட ஒரு பொண்ணை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்லி புலம்பிட்டே போக, அந்த யூ பையன் தான் ஃபாலோ பண்ணிட்டு போறான். அதுக்கப்புறம் போன் பண்ணி யூவை சீக்கிரமா அங்க இருந்து வெளியே அனுப்புறதுக்காக ஹீரோ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள அவனோட கம்பெனில இருந்து போன் பண்ணி, உடனே வாப்பா ஆட் ஷூட் இருக்குன்னு சொல்ல அவனும் அங்க போயிட்டான். அப்புறம் ஹீரோயின் வேகமா உள்ள போறா. அங்க போய் பார்த்தா அந்த புள்ளி கேங்ல இருக்கிறவளும் மேனேஜரும் சேர்ந்து ஒன்னா பாத்ரூம்ல கில்மா பண்ண, இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சிருக்கா நம்ம ஹீரோயின், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்னு. அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் பயந்து வந்து எட்டி பார்க்க அங்க ஓடி போய் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சுக்கிட்டா. சோ என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்ப, ஓ உங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்பார் போயிட்டு இருக்கா, இதை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. வந்த உடனே அங்க அம்மா கிட்ட, நாளைக்கு சோலோவோட பார்ட்டிக்கு போறதுக்கு உங்களுக்கு இன்விடேஷன் இருக்கான்னு கேட்க, அம்மான்னு அம்மா சொல்ல, அப்ப நானும் ஒரு என்னை கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அப்படியே ஹீரோயின் கிளம்பி போறா. அப்படியே ரூமுக்கு போயிட்டு இருக்க ஹீரோ நிக்கிறான். ஹீரோ கிட்டே அந்த இன்விடேஷன் இருக்கும், அதை பத்தி சொல்லத்தான் வந்திருப்பான். ஆனா அதுக்குள்ள அம்மா வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னனால ஹீரோ எதுவும் பேசல. ஒரு நிமிஷம் ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறான். நேற்று நடந்தது அப்படியே கண்ணு முன்னாடி ஹீரோயினுக்கு வர, அது வந்து எதுக்கு இப்ப பேசுறீங்க, பிளீஸ் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், அதாவது பிரதர் சிஸ்டர் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப், அதை விட்டுட்டு நீங்க உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி என்கிட்ட க்ளோஸா இருக்காதீங்க, உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ பேச, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேகமா அங்கிருந்து கிளம்பிட்டா.
ரூம்குள்ள போனோடனே ஹீரோனுக்கு அப்படியே ஒரு மாதிரியே இருக்கு. ஹீரோ அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இவன் கூட இவளுக்காக பார்த்து பார்த்து ஒன்னு பண்ணான்ல, அது எல்லாமே கண்ணு முன்னாடி வருது. எனக்கு என் மனசை புரிஞ்சுக்கவே முடியல. வேணாம், இதனால கண்டிப்பா அம்மாக்கு தான் பிரச்சனை வரும். அம்மாக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, என்னால அந்த வாழ்க்கை அழியக்கூடாது. சோ அவன் கிட்ட இருந்து தள்ளி இருக்கதான் நல்லதுங்கிற மாதிரி யோசிக்கிறா. அப்புறம் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஹீரோயின். அங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட இன்விடேஷன் கேட்க அம்மாக்கு போன் பண்றா. அம்மா போன் அட்டன் பண்ணவே இல்லை. என்னாச்சு, அம்மா ஏன் போனை எடுக்கல? ஐயோ, அம்மா என்ன பழி வாங்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எப்படியாவது உள்ள போயே ஆகணும், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அங்க பாருங்க அவங்க நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு உள்ள ஓடி போறா. அப்படி செக்யூரிட்டி எல்லாம் ஹீரோயினை துரத்திட்டு வர அவன் அந்த பார்ட்டி ஹால்குள்ள எப்படியோ தப்பிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடுறா. கடைசியா 2 செக்யூரிட்டி நம்ம ஹீரோயினை புடிச்சிட்டாங்க. ஒழுங்கா வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்ல ஐயோ மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி கவலையா இருக்கு. அதுக்குள்ள நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் ஓடி மேடம் வாங்க மேடம், உங்களுக்காக உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அம்மா வெயிட் பண்றாங்களா, இதோ வரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து போக அம்மாவா, ஹீரோ தானே வர சொன்னாரு, மிஸ்டர் டான் தானே உங்களை கூப்பிட்டாங்க, போங்க அந்த ரூம்ல சோலோ இருக்காருன்னு சொல்ல அப்புறம் அங்க வேகமா ஹீரோயின் பாக்குறா. அங்க பார்த்தா அங்க சோலோ இருக்காரு. சோலோக்கு பிடிச்ச ஃபுட் அம்மாட்ட கேட்டிருப்பால, பார்த்து பார்த்து வாங்கிட்டு கொடுக்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நீங்க 2 பேரும் என்ன கப்பிள்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க நான் எங்க அம்மாக்காக தான் வந்தேன், இவரு என்ன கப்பிள்ஸ்ன்னு கேட்கறாரு. இல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், உங்களை இன்டர்வியூ பண்ணணும்னு சொல்ல இன்டர்வியூவா, அது எனக்கு இப்போதைக்கு டைம் கிடையாதுமா, சாரி தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா கூட உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருப்பேன், பட் இப்ப என்னால முடியாதுன்னு சொல்ல ஆமா ஆமா நாங்க 2 பேரும் கப்பிள்ஸ் தான் சொல்லிட்டு ஹீரோ போய் ஹக் பண்ணிக்கிறா. இது எல்லாத்தையுமே யுவான் பாக்குறா. யுவானுக்கு செம்ம கடுப்பா இருக்கு, என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்க அது ஒண்ணும் இல்ல, நீங்க இன்டர்வியூக்கு டேட் கொடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு குடு ஓடி போயிட்டா ஹீரோயின் இந்த யுவான் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும்னு. அப்புறம் அங்க பார்த்தா அந்த ஜி வேற இருக்கான். ஜி ஹீரோயின் எட்டி பார்த்துட்டே இருக்க, யுவான் போய் அவளை கரெக்ட் பண்றாங்கிற மாதிரி தலையாட்டுறா. அப்புறம் ஹீரோனோட பக்கத்துல ஜி போறான். நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க நான் சும்மா ஒரு பார்ட்டிக்காக வந்தேன். அப்படியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க இன்னும் சிங்கிளா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து ஜி கேக்குறான். ஆமா ஏன் அப்படின்னு சொல்ல அது இவ சிங்கிள்லாம் கிடையாது, இவ ரொம்ப ஒருத்தரை உருகி உருகி லவ் பண்றா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பக்கத்துல சொல்ல ஓ நீங்களா, ஆமா ஆமா நான் உருகி உருகி ஒருத்தர் லவ் பண்றேன், அது வேற யாரும் இல்லை, என்னோட ப்ரொஃபஷனல், நான் என்னோட ஜாப்ல ஒரு பெரிய ஆளாகணும், அதுக்கப்புறம் தான் மத்த லவ் எல்லாம், எனக்கு அது வரைக்கும் லவ் எல்லாம் கிடையாதுங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல ஓ அப்படியா சரி அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், ஒரு வேளை உங்களுக்கு லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்ன சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜி சொல்றான். அவள் லவ் அவளோட விருப்பம், அதுல நீ தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோ பக்கத்துல பேச ஜிக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாரி இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியாலே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல அம்மா வெயிட் பண்றாங்க உங்களை வர சொன்னாங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் கூப்பிட அப்பா அம்மா காப்பாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா போக அதுக்கப்புறம் அந்த ஜி வேணும்னே ஹீரோ கிட்ட உங்களோட ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி அஃபேர் எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க, பார்த்து நடந்துக்குங்கிற மாதிரி ஓவரா ஹீரோ கிட்ட பேசுறான். அதுக்கப்புறம் இங்க ஹீரோயின் தனியா உட்காந்து சோலாவா விளையாண்டுட்டு இருக்கா. ஹீரோ கரெக்டா என்ட்ரி கொடுக்குறான். அம்மா எங்கன்னு சொல்லி கேட்க நான் தான் உன்னை வர சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் அங்க இருந்து போறக்கா ட்ரை பண்றா. ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, என்னோட லைஃப்ல எனக்கு யாரு மேலேயும் லவ் வந்தது கிடையாது, அது ஒரு பிசினஸ் மேரேஜ், என்னால யுவானெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, தாத்தா கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் பேசுறேன், ப்ளீஸ் நீ என்ன புரிஞ்சுக்கோ, முதல்ல அதுக்கு நீ ஓகே சொல்லணும், உன் மனசுல நான் இருக்கணும்னு சொல்லு அப்படின்னு சொல்ல எதுவுமே பேசாம ஹீரோயின் அப்படியே அமைதியா இருக்கா. சரி இதுக்கப்புறம் உன்னை ஃபோர்ஸ் பண்ண நான் விரும்பல, நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக டக்குன்னு கையை பிடிக்கிறா. அவளுக்கு 2 மனசா இருக்கு, ஏத்துக்கவும் முடியல வேணான்னு சொல்லவும் முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படி டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்க 2 பேரும் கிஸ் பண்றாங்க. கிஸ் கொஞ்சம் லென்த்தியா போயிட்டே இருக்கு. ஹீரோயினுக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. வேணா இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு டக்குனு போய் கீழே உட்காந்துட்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது நீ ஆசைப்பட்டு பண்ணதானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க அது தெரியாம பண்ணிட்டேன், சாரி விட்டுருங்க, இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேணாம்னு சொல்ல நான் உனக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ யோசிச்சு முடிவு சொல்லு, நீ என்னை ஏத்துக்கிறியா இல்லையான்னு, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க ஹீரோயினுக்கு என்ன பேசுதுன்னு புரியல. சரி உன் மனசுல என்ன இருக்கோ சொல்லு, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன், பொய் மட்டும் சொல்லாதன்னு சொல்ல நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையே சொல்லணும்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டா. சரி எவ்வளவு டைம் என்னெல்லாம் எடுத்துக்கோ, ஆனா சீக்கிரம் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டா அங்க யுவான் ஹீரோயினோட அம்மா கூப்பிட்டு வரா. 2 பேரை பத்தி இப்ப போட்டு கொடுத்து எப்படியாவது அவங்க 2 பேரும் மாட்டி விடணும்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கா. அங்க பார்த்தா டோர் லாக் ஆயிருக்கு. ஐயோ அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு, என்ன பண்ணுவேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத, இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ சொன்னபடி யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், யுவானை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல சீக்கிரம் போங்க அம்மா உள்ள வந்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கா ஹீரோயின். அதுக்கப்புறம் சேருக்கு பின்னாடி போய் அவள் நெஞ்சுக்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஹீரோ வரான். ஓ நீங்க இருக்கியா டான், இங்க என்னோட பொண்ணு இருக்கான்னு சொன்னாங்கன்னு சொல்ல ஆமா லின்னு நான் இங்க போனதை பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி யுவான்னு சொல்றா. நான் ஒரு கால் பேசிட்டு இருந்தா அதுக்காக தான் வந்தேன்னு சொல்ல வாங்க மேடம் கீழே உங்க பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் பையன் கரெக்டா நம்ம ஹீரோயினோட அம்மாவை அங்க இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்ண ஆஹா இவர் கண்டிப்பா என்ன ஏதாவது சொல்லுவார் போல இருக்குன்னு சொல்லிட்டு சாரி ஆண்டி நான் தப்பா சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டி கிட்ட மன்னிப்பு கேட்கிறா. பரவாயில்ல விடுமான்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்க அம்மா போயிட்டாங்க. இங்க
இங்க பாரு, இதுக்கப்புறம் என்னோட வேலையில நீ தலையிட்ட அது வேற மாதிரி ஆகும், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு யுவான் அங்க இருந்து அனுப்ப, அவளை காப்பாத்த நினைக்கிறியா, சும்மா விட மாட்டேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. அவங்க எல்லாம் போயிட்டாங்க, நீ எந்திரி அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட, எந்திரிக்க முடியாது, என் கால் நல்லா மரத்து போச்சுன்னு சொல்ல ஐயோங்கிற மாதிரி ஹீரோ கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறான். அப்புறம் அவ காலுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டையெல்லாம் அப்படியே அவுக்குறான். இல்ல வேணா விடு அப்படிங்கிற மாதிரி டக்குனு காலை இழுக்கிறா. அது நான் டை சும்மாதான்ப்பா லூஸ் பண்ணேங்கிற மாதிரி பார்க்க, இல்ல என்ன நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோயினுக்கு அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஃபோன் வருது. எங்கடி இருக்கா, பார்ட்டி முடிஞ்சுதா, உனக்காக ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா, உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சிசி சொல்றா. இதோ நான் வந்துடுறேன் சரியான்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோ காப்பி எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். அது என்னோட காப்பி, நான் குடிச்சு வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, பரவாயில்லன்னு அவன் பாட்டு குடிச்சிட்டே இருக்கான். நீ என்னடி கேம் ஆடலான் இருக்க, மூச்செல்லாம் வாங்குது அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறா. அதெல்லாம் இல்லடின்னு சொல்லிட்டு வேகமா அங்க போனை கட் பண்ணிட்டு போலான்னு போக, டக்குன்னு ஹீரோ எந்திரிக்கிறான். நீ உட்காருன்னு ஷோல்டர்ல கை வைக்கிறா ஹீரோயின். உனக்காக டைம் கொடுத்துருக்கேன், நீ யோசிச்சு முடிவு சொல்லு, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல முடிவா சொல்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்புறம் அங்கிருந்து அந்த ரூம்குள்ள இருந்து வெளியே வர, அம்மா கரெக்டா மேல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அங்கிருந்து போறதை பார்த்துட்டு அம்மாக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா இவ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண, அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போயிட்டா. சாரி டி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சரி சொல்லு என்ன எது கூப்பிட்டேன்னு சொல்ல, ஆமா டேனை பத்தி பேசதான் கூப்பிட்டேன், நீ டேனை பத்தி கேட்ட பாத்தியா, அன்னைக்கு நைட்டு நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சியா, அதான் இப்ப நீ சொல்லிட்டு கேட்டேன் அவன் தான் அப்படின்னு சொல்ல, என்னடி சொல்ற, டேன் கூட ஒன்னா இருந்த, ஆமாடி வாய மூடுடி, என்ன பண்றதுன்னு புரியல, இப்ப என்னடி பண்ண போற, உன்னோட ஸ்டெப் பிரதர் டி அவருன்னு சொல்ல, ஆக்சுவலி அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல, உன் மனசுல அவர் இருக்காரா இல்லையா, என் மனசுல இருக்காரு, ஆனா அம்மாவோட வாழ்க்கை பாதிக்குமோன்னு பயமா இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு நீ அடுத்தவங்களை பத்தி யோசிக்காத, உன்னோட லைஃப் உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் செய், நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு ஃப்ரெண்டு சொல்றா. சரிடி நான் வெயிட் பண்றேன், இப்போதைக்கு என்னால எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியல, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வரா. அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா போன் எடுக்கவே இல்லை, உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன்னு சொல்ல, அப்புறம் எப்படி போன பார்ட்டிக்குன்னு அம்மா கேட்க, அது வந்து ஹீரோ பேர் சொன்னா தப்பாயிரும்னு சொல்லிட்டு, அதை விடுங்கம்மா அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல, ஸோ எப்படியோ நீ அந்த பார்ட்டி ஹால்குள்ள போன, ஆனா ஒண்ணு, நீ டேனுக்கும் உனக்கும் இடையில என்ன இருக்கு, நீ என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியான்னு அம்மா கேக்குறாங்க. அம்மா அது வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ரூம்ல இருந்தது நான் பார்த்தேன், நீ அந்த ரூம்ல இருந்து போன ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது நீ இல்லைன்னு டேன் சொன்னா, அதுக்கப்புறம் நீ வந்தேன்னு சொல்ல, இல்லம்மா நீங்க அந்த ரூம்ல இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல, இங்க பாரு உன் மனசுல என்ன தோணுதுன்னு தெரியாது, ஆனா யோசிச்சுக்கோ, நல்லது எதுவோ அதை மட்டும் சூஸ் பண்ணு, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதமா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேகமா ரூம்குள்ள போயிட்டா. அதுக்குள்ள பார்த்தா யாரோ கதவு தட்டுறாங்க. ஹீரோ தான் வந்து நிக்கிறான். எதுக்காக இங்க வந்தீங்கன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அப்பாவோட குரல் கேக்குது. இந்த பக்கம் அவன் போன மாதிரி இருந்துச்சு, என் பையன் மாதிரி இருந்தது, ஆனா அவனை காணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே கீழே இறங்கி போயிட்டாரு. எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்ல, கையை பிடிச்சி லைட்டா ஹீரோ கிஸ் பண்றான். இப்ப எதுக்கு வந்தீங்கன்னு சொல்ல, அது வந்து நான் பிசினஸ் ட்ரிப்புக்காக போறேன், ஃப்ரைடே தான் வருவேன், உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் உனக்காக நான் வெயிட் பண்றேன், நான் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உன்னோட பதில நீ என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அம்மா சொன்னது ஞாபகம் வருது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதன்னு. சரி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தலை மட்டும் ஆட்டுறா ஹீரோயின். அதுக்கப்புறம் அங்க வந்து ஹீரோ போயாச்சு பாய் சொல்லிட்டு. ஹீரோயினுக்கு தான் கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் மார்னிங் அப்பா அம்மா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க ஹீரோயின் வரா. ஹீரோயின் கிட்ட அப்பா சொல்றாரு, உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணிருக்கமா, நல்ல மாப்பிள்ள, நீ போய் பாரு, உன்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, பிளைண்ட் டேட்டாங்கிற மாதிரி இவளுக்கு சாக்கா இருக்கு. நேத்து அம்மா என்கிட்ட ஒரு மாதிரி பேசுனது வந்து இப்ப எனக்கு புரியுது, கண்டிப்பா அவங்களுக்கு என் மேல டவுட் வந்துருச்சு, அவங்க கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மனசுல யோசிச்சிட்டே இருக்க, அங்க வந்து தங்கச்சி சிசி வரா. வந்த உடனே என்னாச்சு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல, பிளைண்ட் டேட்க்கு போக போறா இவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே என்ஜாய் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு இவளுக்கு. யாருக்கோ வேகமா மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. சேம் டைம் நம்ம ஹீரோ ட்ரிப்பை முடிச்சுட்டு நாளைக்கு தான் வரணும், ஆனா அவன்கிட்ட இந்த மாதிரி ஹீரோயின் பிளைண்ட் டேட்டுக்கு போறாங்க அப்படிங்கிற மேட்டரை சொல்ல, அவனால அதுக்கு மேல ட்ரிப்ல இருக்க முடியுமா, காரை எடுறா உடனே கிளம்புறேங்கிற மாதிரி கிளம்பிட்டான். சேம் டைம் நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல போய் அந்த பிளைண்ட் டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வர்றது யாருன்னு பார்த்தா அந்த ஜி பையன். நீங்களா என்னோட பிளைண்ட் டேட்னு சொல்ல, உனக்கு சர்ப்ரைஸ் ஆகலையா, நீ தான் உன்னோட லவ்வுக்கு எனக்கு ஓகே சொல்லல, சோ வெயிட் பண்ணி பார்த்தேன், அதான் உன் பேரண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணிட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்ல, ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லைன்னு, தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்ல, இதுக்கு காரணம் என்ன டேனா, உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எனக்கு ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு, உன் மனசுல அந்த மாதிரி ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லு, கண்டிப்பா உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஜி பேசுறான். பட் நம்ம ஹீரோயினுக்கு தான் கஷ்டமா இருக்கு. அதுக்குள்ள பார்த்தா ஹீரோ நினைக்கிறான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. ஃப்ரைடே தான் வருவேன்னு சொல்லிட்டு போனீங்க, அதுக்குள்ள எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி கேட்க, அது வந்து சரி நான் என் பிரதர் கூட இப்ப போறேன்னு சொல்லிட்டு ஜி கிட்ட சொல்லிட்டு அந்த பக்கம் போக, டக்குன்னு ஜி கையை பிடிக்கிறான். நீ உன் முடிவை சொல்லிட்டு போ, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன சூஸ் பண்றியா இல்லையான்னு சொல்லி கேட்க, இப்ப இவ சூஸ் பண்றது உன் கையில இல்ல, நீ அவளுக்கு சான்ஸ் கொடு, விட்டுற அவளை அப்படிங்கிற மாதிரி வேணும்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு பேசுறாங்க. ரெண்டு
2 பேர் கையும் பிடிச்சி தட்டி விட்டா. இங்க பாருங்க, உன்னோட ஃப்ரெண்டா மட்டும் தான் என்னால பார்க்க முடியும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கையை விடுங்க நீங்க முதல்லன்னு சொல்லிட்டு அங்க வந்து வேகமா ஹீரோயின் கிளம்பி போக ஜிக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த யுவான் கிட்ட இருந்து போன் வருது. ஜி கிட்ட கேக்குறா என்னாச்சுன்னு. நான் ட்ரை பண்ணேன், பட் என்னால முடியுமான்னு தெரியல. சரி பாக்குறேன்னு சொல்ல, சரி நம்ம டீலிங்க மறந்துடாதானே போன் கட் பண்ண. நான் உண்மையாவே அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், என் மனசுல அவ இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அந்த ஒயிட் கலர் ரோஸை பார்த்துட்டு இருக்கான். சேம் டைம் நம்ம ஹீரோயின் கோமா வெளியே வந்தாலா, ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்து கையை பிடிக்கிறான். டக்குன்னு அறையிலான்னு போக அப்படியே ஹக் பண்ணிட்டா. ப்ளீஸ் நீ யோசிச்சு முடிவு சொல்றேன்னு சொன்னேன், என்ன யோசிச்சிருக்கேன்னு சொல்ல, இல்ல என்னால முடியாது. அப்ப எதுக்கு நீ பிளைண்ட் டேட்க்கு வந்த? பிளைண்ட் டேட்க்கு வந்ததுக்கு காரணம் உங்க அப்பா தான். உங்க அப்பா சொன்னதுக்கு என்னால மறக்க முடியல, என்னால எதையும் சூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றா. நீ மத்தவங்கள பத்தி யோசிக்காத, மத்த எல்லாரையும் நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன், உன் மனசுல என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லுன்னு சொல்ல, அது எப்படி முடியும்? என் பிரதர் நீங்க, உங்களை லவ் பண்ணேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஃபேமிலியில பிரச்சனை வரும்னு சொல்ல, அப்ப நீ என்ன லவ் பண்ற, அதை ஒத்துக்கிற, மத்தவங்களுக்காக யோசிக்கிற கரெக்டான ஹீரோ கேக்குறான். ஹீரோயின் அப்படியே அழுகுறா. அப்படியே ஹக் பண்ணிட்டு, நீ கவலைப்படாத, ஏற்கனவே தாத்தா கிட்ட நான் பேசிட்டேன், நான் மட்டும் ப்ராஜெக்ட் ஓகே பண்ணிட்டேன்னா, ஷேர் ஹோல்டர்ல எல்லாருமே நான் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்ல எல்லாமே சரியா இருந்தா தாத்தா நான் லவ் பண்ணவங்களே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிறேன், உன் அம்மா கிட்ட நீ கவலைப்படாத, அதையும் நானே பாத்துக்கிறேன், நீ மட்டும் ஓகே சொன்னா எனக்கு போதும்னு சொல்ல, அப்புறம் உண்மையாவே உங்களுக்கு என்ன பிடிக்குமா? ஏன் பிடிக்கும், எவ்வளவு நல்லா என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு குட்டி பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ வந்து ஒரு பிளைண்ட் மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கான், கையில ஒரு ஸ்டிக்கோ ஒரு கண்ணாடி போட்டுட்டு. அப்ப கீழே விழுக போக ஓடி வந்து காப்பாத்து நம்ம ஹீரோயின் பிளைண்டே நினைச்சுதான் காப்பாத்திருப்பா. ஆக்சுவலி அது ஒரு ஸ்டிக்குக்கான ஒரு ப்ரமோஷன். நம்ம ஹீரோ வந்து அதை அவங்களோட ஃபேக்டரியில அதை பண்ணிருப்பாங்க. அது எப்படி இருக்கு, பிளைண்ட் பீப்புள்ஸ்க்கு யூஸ் ஆகுதான்னு செக் பண்றதுக்காக அதை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்து உண்மையா பிளைண்டு நினைச்சு ஹெல்ப் பண்ணிட்டு போயிருப்பா. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோயின் அப்பதான் மீட் பண்ணிருப்பான். அப்பவே ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் வந்து என்ன சார் ஓகே ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்க, ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை மனசுக்குள்ள நினைச்சிட்டு நம்ம சார் சிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் உன்னை நான் பார்த்தேன்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்ப அந்த பிளைண்ட் மேன் நீ உண்மையா பிளைண்டு கிடையாதா, நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நிறைய மனசுல இருக்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, உன் கூட ஒன்னா இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வேற வந்துருச்சு, ஸோ நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். இப்ப நீ என் பக்கத்துல இருக்க, நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கும் போது நீ எதுக்கு மத்ததை பத்தி யோசிக்கிற, நீ மட்டும் ஓகே சொல்லு, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இந்த டைம் அது என் மனசுல இருக்க, அதை பத்தி நான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு, சரி இப்போதைக்கு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இது தெரியக்கூடாது ஓகேவா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோ ஒரு நெக்லஸ் எடுத்து பிரசன்ட் பண்றான். இது உனக்காக வாங்கினா ரூபி நெக்லஸ், நீ போட்டுக்கன்னு சொல்ல, ரொம்ப கியூட்டா இருக்கு, நீங்களே போட்டு விடுங்கன்னு சொல்ல ரொம்ப கியூட்டா ஹீரோ போட்டு விட்டான். சரி ஓகே நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. போறியா, என்ன சொல்ற, நம்ம 2 பேரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டேட்டிங்க்கு வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் போலான்னு சொல்ல, டேட்டிங்கா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. ஆமா என் கூட நீ வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போறாங்க. இவங்க 2 பேரும் ஜாலியா வெளியே சுத்திட்டு இருக்க, அங்க பார்த்தா இவங்க அப்பா அம்மா 2 பேரும் அவங்க பிளைண்ட் டேட்க்கு வந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் அதை பார்த்துட்டு ஐயையோ நான் மாட்டினேன், இப்ப என்ன பண்ணலாங்கிற மாதிரி ஹீரோயின் காத்துறா. விடு நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா அப்படியே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போக அவன் மூஞ்சிய மறைச்சிட்டே போறா. ஆக்சுவலி அப்பா அம்மா அங்க போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க, அம்மா தான் அது பாக்குறாங்க. அது பார்த்தா என் பொண்ணு உங்க பையனும் போற மாதிரி இருக்கு. ஆமால, இவன் எப்ப ஊர்ல இருந்து வந்தான் அது வேற தெரியலையே. சரி ஓகே விடு, 2 பேரும் ஒன்னா போட்டோம், அதுல என்ன தப்புன்னு சொல்ல, எனக்கு என்னமோ உங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்களோன்னு தோணுது, நல்லதானே, உன்னை மாமியார்னு கூப்பிட வேணா, அம்மானே கூப்பிட்டுக்கலாம், ஜாலி அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. பேசாம இருங்க, இது உங்க அப்பா ஏத்துப்பாருன்னு சொல்ல, அது வேற இருக்கா, விடு அது அப்புறம் பாத்துக்கலாம், அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் சந்தோஷம் தான், அவங்க லைஃப அவங்க பாத்துட்டோம், நீ எதுக்கு பழைய காலத்துல மாதிரி பேசிட்டு இருக்க, வா நம்ம 2 பேரும் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு இருக்க, நல்ல வேலை எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோம்னு சொல்லி 2 பேருக்கு ஹாப்பியா இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், நம்ம 2 பேரும் இப்பதான் டேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், சோ சீக்கிரமா வீட்டுல எல்லாம் சொல்லிட்டா இந்த மாதிரி மறைக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். கண்டிப்பா சீக்கிரம் சொல்லிடலான்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. முதல்ல நீ போ நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிட்டு ஹீரோயின் நிக்கிறா. ஹீரோவை பார்த்தனே தங்கச்சி பாப்பா, ஐ அண்ணா வந்துட்டியா, சீக்கிரம் வந்துட்ட, உனக்கு ஒண்ணு தெரியுமா, இப்ப ஒண்ணு நடக்குது நம்ம வீட்டுல, இல்ல இன்னும் பிளைண்ட் டேட்க்கு போயிருக்கான்னு சொல்ல, அதை பத்தி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆப்பிள்ல கடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு ஹாப்பியா இருக்கான். ஏன்னா அண்ணா இன்னைக்கு சந்தோஷமா இருக்காரு, ஒண்ணுமே புரியலன்னு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் எப்பயும் போல சிப்ஸை தின்னுட்டு அப்படியே உட்காந்துருக்க. ஹீரோயின் வேற வரா. சிப்ஸ் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, எப்படி லூஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க, அப்புறம்
உன் கழுத்துல இருக்க நெக்லஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரூபியா? யார் வாங்கி கொடுத்தா? உன் பிளைண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அது இல்ல இது ரூபி இல்ல, ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டோட ஷாப்ல நான் வாங்கினேன்னு சொல்ல, பொய் சொல்லாத, உன் ஃப்ரெண்டே சாதாரண ஒரு பொண்ணு, ரூபியில அவ விற்கிறாளா, பொய் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கேட்க, சரி ஓகே எனக்கு ஒர்க் இருக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டா. அதை பார்த்துட்டு இந்த பாப்பாக்கு லைட்டா டவுட், என்னது ரெண்டு பேரும் வித்தியாசமா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, இவ பேசுறத பார்த்தா இவளுக்கு லவ் வந்துருச்சோன்னு தோணுது. இருக்கலாம் பரவாயில்ல, நமக்கு என்னன்னு நம்ம சிப்ஸ் சாப்பிடலான்னு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோயின் போனோடனே டக்குன்னு ஹீரோ வந்து ஹக் பண்றான். ஏ கேர்ள் ஃப்ரெண்ட், ஒழுங்கா எனக்கு குட் நைட் கிஸ் கூட, அப்பதானே போய் தூங்குவேன்னு சொல்ல, குட் நைட் கிஸ்ஸான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணாலும் பக்கத்துல வர அப்பா வந்துட்டாரு. அப்பாவை பார்த்துட்டு அது வந்துன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே சமாளிக்கிறாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கடா, எப்படா வந்த ட்ரிப்பை முடிச்சு? அப்பா இப்பதான் வந்தேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, அதை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்றா. சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், போய் ரெஸ்ட் எடுமா சரியான்னு சொல்லிட்டு அப்பா அந்த பக்கம் போக, அப்பா போயாச்சு. சரி ஓகே கேர்ள் ஃப்ரெண்ட், சீக்கிரம் குட் நைட் கிஸ் கொடுத்தானே நான் பாட்டுக்கு தூங்குவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்றாங்க. அப்படியே கிஸ் கொஞ்சம் லென்த்தியா போயிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு குடுக்குன்னு உள்ள போயிட்டா. உள்ள போய் அப்படியே கண்ணத்துல எல்லாம் கை வச்சுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அதுக்குள்ள அங்க வந்து ஹீரோக்கு போன் வருது. சார் எங்க இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க ப்ராஜெக்ட பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி போன் வருது. ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறா. போய் பிஸியா ஒர்க் பண்ணலான்னு போக, முக்கிய ஒரு மேட்ரு வா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒரு லேடி மாஸ்டர் கூப்பிடுறாங்க. என்னாச்சு எம்ப்ளாயிஸ் கேட்க, அதாவது சோலோட இன்டர்வியூக்காக நம்ம டீம் கஷ்டப்பட்டு ஒரு வேலையும் பார்த்தா அங்க எல்லாமே மாறிடுச்சு. ஆக்சுவலி சேன் தான் அங்க போயிருக்கான். இப்ப அவன் தான் இப்ப நம்ம சிஓ கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்ல, அதை பத்தி கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு, அந்த எவிடன்ஸ் வச்சு நம்ம ரெண்டு பேர் தான் இப்ப அந்த ப்ராஜெக்ட்டுக்கு போறோம், வாங்க இன்டர்வியூக்கு போலான்னு சொல்லிட்டு வேகமா அங்க போறாங்க. அங்க போய் பார்த்தா இங்க ரெண்டு பேரும் அந்த கில்மா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல ரெஸ்ட் ரூம்ல, அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. அந்த ஆள் பேர் தான் சேன், அவன் தான் சோலோ இன்டர்வியூ பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க, இந்த பொண்ணு சும்மா இல்லாம டீ சர்வ் பண்றேங்கிற மாதிரி அப்படியே அங்க இருக்க அவர்கிட்ட பக்கத்துல போய்கிட்டே இருக்கு. சோ இங்க ரெண்டு பேர் வந்து சோலோ இன்டர்வியூ பண்ண போறது நாங்கன்னு சொல்ல, உங்களுக்கு அறிவு இல்லையா, எதுக்குள்ள வந்தீங்க, சோலோ எப்படி நீங்க இன்டர்வியூ பண்ண முடியும், அதெல்லாம் முடியாது, சேன்னு தான் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. மிஸ்டர் வாங் ஆல்ரெடி சோலோ எங்ககிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு அவர் இன்டர்வியூ தரேன்னு, ஸோ அதனால கண்டிப்பா அவர் எனக்கு தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. அதெல்லாம் போய் சோலோ கிட்டே இவ பேசவே கிடையாது, அவர் நம்ம கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ தரேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல, இருங்க உங்ககிட்ட முக்கியமான ஒரு எவிடன்ஸ் காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் பாத்ரூம்ல ஒன்னா இருந்தது போட்டோ எடுத்து வச்சிருந்தால அந்த வீடியோ எல்லாம் போட்டு காட்ட, உடனே அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல இருந்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறா. சி உங்க ரெண்டு பேரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன ரெண்டு பேரும் இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கத்துன்னு இங்க கத்திட்டு இருக்கிறாரு அங்க எடிட்டர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு புரியல அந்த ஆளுக்கு. அந்தாலும் மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்க, சோலோக்கு போன் பண்ணி இவ பேசுறா. மிஸ்டர் சோலோ எனக்கு இன்டர்வியூ டேட் தரேன்னு சொன்னீங்க, எப்ப தரீங்க? ஆக்சுவலி இன்னைக்கே நான் தரேன், எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க வரேன்னு சொல்ல, அது சும்மா மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அவெல்லாம் கரெக்ட் பண்ணிருக்க மாட்டா, இவளுக்கு எப்படி நம்பர் கிடைக்கும், அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சென் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்க, அதெல்லாம் இல்ல இவ போய் சொல்றா, இவளை முதல் இந்த ஆபீஸ் வந்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினை பத்தி பேச, இங்க இருக்கிற மாஸ்டருக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அதாவது நம்ம ஹீரோயினோட மாஸ்டர் அந்த லேடி, அவங்க பேரு வாங். வாங்க உடனே ஃபைல் ஒன்று தூக்கி அப்படியே மூஞ்சில் அடிக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு இருங்கன்னு. ஸோ அங்க பார்த்தா திடீர்னு அந்த சோலோ சார் வராரு. எல்லாரும் பாத்தியா சோலோ வந்திருக்காருன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் பாட்டுக்கு உள்ள வர, சோலோவே வந்தாச்சு பாருங்க இன்டர்வியூ கொடுக்க வந்தாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா அவர் யார்கிட்டயும் பேசல. ஹீரோயின் கிட்ட, லின் நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்க, நான் இப்ப ஃபிளைட்டுக்கு போறேன், இன்டர்வியூக்கான அரேஞ்ச்மெண்ட்டை கொஞ்சம் சீக்கிரம் பண்ணீங்கன்னா கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டே இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்ல, சரி நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க நான் வந்துறேன்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லி எடிட்டர் கேட்கிறாரு. தெரியுமே, இவங்களுக்காக நான் ஒத்துக்கிட்ட இன்டர்வியூக்குன்னு சொல்லிட்டு போக, ஷாக்கா இருக்கு இவருக்கு. இப்ப என்ன பண்ணுதுன்னு ஒண்ணும் புரியல. முதல்ல இவங்க ரெண்டு பேரும் வேலை விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, இவங்க ரெண்டு பேரும் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபைனலி அந்த எடிட்டருக்கு இந்த ஷென்னு ரொம்ப பிடிக்கும் போல, இவனோட அப்பாட்ட இருந்து கொஞ்சம் ஷேர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வர வேண்டியது இருக்கு, அதனால இந்த ஆளை வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடியை மட்டும் வெளியே அனுப்புறேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, ரெண்டு பேரும் வெளியே போய் ஆகணும்னு ஹீரோயின் ஆர்கியூ பண்றா. ஆர்கியூமெண்ட் அதிகமா போயிட்டு இருக்க, சென்னு நான் அனுப்ப மாட்டேம்மா, அந்த பொண்ணை வேணா தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. அவ பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா ஹீரோவோட என்ட்ரி. ஹீரோ இந்த கம்பெனில இருக்க நிறைய ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டான் போல. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோ தான் இந்த கம்பெனியோட சிஇஓ. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாரையும் அங்கிருந்து அனுப்ப, நம்ம ஹீரோயினை பர்மனெண்ட் ஆக்கிட்டு மாஸ்டரை சீப் எடிட்டரா ப்ரமோட் பண்ணிட்டு ஹீரோ அங்க இருந்து போக ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே இந்த மாஸ்டர் சொல்றாங்க, நீ போய் அவரை பாத்துக்கோ, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது என்னால வர முடியலன்னு சொல்ல, சரி ஓகே நான் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் வரா. ரெண்டு பேரும் லிப்ட்ல போகும்போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அப்பா நம்ம பாஸுக்கு எப்படியோ ஒரு ஆள் செட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் இங்க குதிச்சிட்டு இருக்கான். எப்படியோ ஓகே ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஹாப்பியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்துல போய் பேச, கேர்ள் ஃப்ரெண்ட் நீ என் பக்கத்துல இருந்தா அதுவே எனக்கு போதுன்னு சொல்லிட்டு கையில கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவங்க எல்லாரும் முன்னாடியும் அங்க இருக்கிற லிப்ட்லயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்புறம் நைட்டு 2 பேரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்க அந்த யுவான் பொண்ணு இதை போட்டோ எடுத்துட்டா. இந்த போட்டோவை ஃபேமிலிக்கு அனுப்பி உங்க ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிற இரு அப்படிங்கிற மாதிரி பேசுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. நீ முதல்ல போன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கா. அப்பா அம்மா வராங்க. 2 பேரும் ஒன்னாவே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போக, ஆகா இன்னைக்கு மாட்டணுங்கிற மாதிரி 2 பேரும் பயந்து போய் உள்ள போறாங்க. அப்பா அம்மா 2 பேரும் உட்காந்துட்டு என்ன நடக்குதுடா, போட்டோஸ் எல்லாம் பாருடா அப்படின்னு சொல்லி காட்ட, அப்புறம் ஹீரோக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல, அப்படியே முட்டி போட்டான். ப்ளீஸ் நான் சொல்லதை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோயின் முட்டி போடுறா. டேய் இந்த போட்டோக்கான பதில சொல்றா அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு, விளையாடுறியாடா, அது யாருடா, உன் தங்கச்சிடா அப்படின்னு சொல்ல, தங்கச்சிலாம் கிடையாதுன்னு சொல்ல, நீ முதல்ல வா உள்ள அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அம்மா அந்த பக்கம் போறாங்க. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் ஹீரோ. இங்க பாருங்க அவன் இந்த வீட்டுக்கு வரக்கு முன்னாடி இருந்தே அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவளை செட் சிஸ்டர்னு கூட்டிட்டு வந்தீங்க. ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல, நீ சொல்றது எனக்கு புரியுதுடா, அப்பா கிட்ட என்னடா சொல்லுவ, உன் தாத்தா அதை ஏத்துக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்ல, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, அது தாத்தா கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். நான் இந்த ஷேர்ஸ் எல்லாத்துலயும் ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்து ஒரு நல்ல இடத்துக்கு இந்த ப்ராஜெக்ட கொண்டு போனா அவர் ஓகே சொல்லிடுவாரு, ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்பா ஓகே ஆனா ஆன்ட்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்ல, இங்க ஹீரோயின் வந்து அம்மா கிட்ட அழுக ஆரம்பிச்சிட்டா. அம்மா ப்ளீஸ்மா, சாரிம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, உன்னோட மனசுல இருக்க ஃபீலிங்ஸை நான் மறைச்சு வைன்னு எப்பயும் சொல்லவே இல்லை, ஆனா இது அந்த ஓல்டு மேன் எப்படி ஏத்துப்பாருன்னு தெரியலன்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி டேன் என்கிட்ட பேசினாரு, அவர் ஷேர் எல்லாத்துலயும் ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கிட்டா, கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா எங்க கல்யாணத்தை அவர் அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதுக்கு தம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோனுக்கு போன் வருது. நாளைக்கு சீக்கிரமா வாமா, ஒரு முக்கியமான மீட்டிங்காக நம்ம வெளியூர் போகணும். ஓ ட்ரிப்பா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மா நான் பிசினஸ் ட்ரிப் போகணும்னு சொல்ல, சிறுவானு உனக்கு பேக் பண்ண ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அம்மா ஹெல்ப் பண்றதுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பாக்குறா ஹீரோனோட ரூமுக்கு. ஹீரோயின் வெளியவே வரவே இல்லை. கதவை தட்டி தட்டி பார்க்கணும், அவளை காணும். ரொம்ப பயமாயிடுச்சு. என் மேல கோமா இருக்கியா, ஒருவேளை என்ன பிரேக்கப் பண்ணிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்து பார்த்தா உள்ள அவளை காணும். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, நான் பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியே போறேன் நாளைக்கு, சோ அதனால ஒரு 2 நாளைக்கு என்ன பார்க்க முடியாது, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அம்மா ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி போன் பண்ணி அவ சொல்ல, அப்பா இப்பதான் ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு. அதுக்குள்ள அப்பா வராரு. டே என்னடா பண்ணிட்டு இருக்க, அவ பிசினஸ் ட்ரிப்புக்கு தான் போயிருக்கா, எல்லாம் சரியாயிரும் சரியா, நாளைக்கு போய் தாத்தாவை பாரு, தாத்தா ஏதோ பேசணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் போறேன், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், பயப்படாதங்கிற மாதிரி அப்பா சொல்ல, அதுக்கப்புறம் தாத்தாவை மீட் பண்றதுக்காக ஹீரோ போறான். போட்டோ காப்பிட்டு தாத்தா செம்ம கத்துறாரு. ஏன்னா உனக்கு அறிவில்லையடா, அவனோட தங்கச்சிடான்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல தாத்தா, எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, முன்னாடி இருந்தே பிடிச்சிருக்கு, நீங்க சொல்ற மாதிரி யுவான் எல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு அவன் மேல லவ்வே கிடையாது, ஃபீலிங்ஸ் இல்லாதவளை கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போறேன், சோ அதுல எனக்கு விருப்பமே இல்ல, நீங்க சொன்னபடி ஸ்டாக் எல்லாத்துலயும் நான் பர்ஃபெக்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, எல்லாம் ஓகே தான்டா, ஆனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி இப்ப பப்ளிக்ல வரக்கூடாது, பப்ளிக்ல வந்ததுன்னா கண்டிப்பா அதனால உங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே போக ஆரம்பிச்சிடும், கஷ்டப்பட்டு நீ பண்ண இந்த ப்ராஜெக்ட் பெருசா வரணும், அதுக்கப்புறம் வேணா நீ என்னமோ பண்ணு, ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணிக்க, நான் எதுவும் சொல்ல, ஆனா உன்ன அதுக்காக இந்த பிசினஸ் ஊத்தி மூடிட்டு 2 பேரும் ஒன்னா சேரணும்னு நினைச்சீங்க, அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்றாரு. அப்புறம் டீ எல்லாம் சர்வ் பண்றா நம்ம ஹீரோ. தாத்தா டீயை குடிச்சிட்டு சரி ஓகே எதுவா இருந்தாலும் பாத்துக்கோ, ஆனா யுவான் தான் இந்த போட்டோவை அனுப்புனா, அவன் இந்த போட்டோவை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணாம நீ தான் பாத்துக்கணும், அது உன் கையில தான் இருக்கு புரியுதான்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, சரி என் பேரை எது பண்ணாலும் கரெக்டா தான் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, பார்த்து நடந்துக்கன்னு தாத்தா சொல்ல, ஓகே தாத்தான்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் பார்த்தா அங்க யுவான் வரா. ஏன்னா தாத்தா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு போல, எனக்கும் உனக்கும் சரி எப்ப கல்யாணம்னு சொல்ல, இதுக்கப்புறம் இதை பத்தி இன்டர்நெட்ல ஏதாவது பண்ணணும்னு பார்த்தேன், உன் ஃபேமிலி மொத்தமா பேங்க் கரப்ட்னு சொல்ல, என்ன சொல்றீங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கத்துறா. அதுக்குள்ள அங்க வந்து ஹீரோ கிளம்பி போயிட்டான். இவ ஏதாவது பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அவ இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாதபடி என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு ஹீரோ வந்துட்டு இருக்கான். அப்புறம் அங்க நம்ம ஹீரோயின் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கால, இன்டர்வியூ பண்ண போறது ஜியை தான். சோ ஜியை வந்து இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க பக்கத்துல உட்காந்து ஹீரோயின் நோட்ல எடுத்துட்டு இருக்கா. ஒரு வேளை இன்டர்வியூ எல்லாம் பினிஷ் ஆயிடுச்சு, நான் உங்ககிட்ட தனியா பேசணும், நீங்க கொஞ்சம் போறீங்களா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்க விட்டுட்டு வாங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. உட்காரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, சரி நம்ம கல்யாணத்தை பத்தி என்ன டிசிஷன் எடுத்த, ஆல்ரெடி 2 டைம் சொல்லிட்டேன் உங்களை ஃப்ரெண்டா மட்டும் தான் நினைக்க முடியும்னு, திரும்ப திரும்ப நீங்க இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்றது அவ்வளவு சரியாகாதுன்னு சொல்ல, நேத்து ஒரு போட்டோ ஃபேமிலிக்கு வந்திருக்கும், அந்த போட்டோ மட்டும் இன்டர்நெட் ஃபுல்லா வந்ததுன்னா கண்டிப்பா அவனோட பிசினஸ் ஃபுல்லா பாதிக்கும், டான் ஃபேமிலி கீழே போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு, சோ அதனால நீயே யோசிச்சு முடிவு பண்ணு என்ன பண்ணணும்னு, சோ என்னோட லைஃப்ல நீ இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ல, என்னால ஃப்ரெண்டா மட்டும்தான் பார்க்க முடியும், 2 டைம் உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இதுக்கு மேல உங்களை சூஸ் பண்ண என்னால முடியாது புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல, ஓ சரி ஓகே உன்னோட லைஃப்பை நீ பாத்துக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜி நிக்கிறான். அப்புறம் அங்க யுவான் வரா. யுவான் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்க, எதுவுமே பேசாம ஜி அமைதியா இருக்க, நம்ம 2 பேருக்கு இடையில டீலிங்க விடு, உனக்கு அவன் மேல உண்மையை லவ் வந்துருச்சு போல இருக்கு, பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு சொல்ல, அதை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற, அவ லைஃப் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவ இருக்கட்டும், ரொம்ப அவளை டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன பண்ணணும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த பையன் சன்னை வர சொல்லி மீட் பண்ற.
வரா யுவான், அவளை எப்படியாவது கடத்திட்டு போ, அவளை ஏதாவது பண்ணு, போன டைம் மாதிரி மிஸ் பண்ணாம அவளுக்கு ட்ரக்ஸை மட்டும் கொடுத்து அவளை உனக்கு சொந்தமாக்கிக்கன்னு சொல்லி நிறைய பணம் தரான். இது எல்லாத்தையும் முடி, உனக்கு 300 மில்லியன் பணம் நான் தரேன். ஒண்ணு அவ உனக்கு சொந்தமாகணும், இல்லைன்னா உயிரோட இருக்கக்கூடாது, அது உன் கையில தான் இருக்குன்னு சொல்லிட்டு யுவான் ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினை வச்சு. அந்த சன்னு பையன் பணம் கிடைக்குது, அது மட்டும் இல்லாம ஃப்ரீயாவே நம்ம ஹீரோயினும் கிடைக்கிறான்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்க ஒரு வயசான லேடி கீழே விழுகிற மாதிரி இருக்காங்க. காப்பாத்துறதுக்காக போக என் வீட்டுல மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு போமான்னு சொல்ல, ஆனா இந்த லேடியை பார்த்தா டவுட்டா இருக்கு ஹீரோயினுக்கு. இவங்க கிட்ட எதுவும் தப்பு இருக்குன்னு சொல்லி தோணுது. கரெக்டா அந்த பக்கம் அந்த சன்னு பையன் வேற போறேன்னா அதை பார்த்துட்டு இவளுக்கு டவுட் வந்துருச்சு. ஒரு நிமிஷம் இருங்க ஆண்டி வரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து மெசேஜ் பண்றா என்னோட லொகேஷன். அப்புறம் பார்த்தா கையில ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சுக்கிறா. டேப்லெட் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து அப்படியே வாயில போட்டுக்கிறா. அதுக்கப்புறம் சரி வாங்க பாட்டி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக, உங்க வீடு எங்க இருக்கு, இங்கதாம்மா இருக்கு, அப்படியே வாமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. அப்படியே வந்துட்டே இருக்க டக்குனு ஹீரோயின் அப்படியே மூஞ்சில துணிய வைக்க அந்த சன்னு பையன் வரான். பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே மயங்கிட்டா. இந்தா நீ கேட்டபடி அந்த பொண்ணை கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, சீக்கிரம் பணத்தை கொடுன்னு சொல்லி அந்த கிளவி அங்கிருந்து போக, அப்பா நான் ஆசைப்பட்டபடி எல்லாம் நடக்க போகுது, சீக்கிரம் இவளை எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். 2 டைம் மிஸ் ஆயிட்டு, இந்த டைம் விட மாட்டேன்னு சொல்லி கையை வைக்க டக்குன்னு அப்படியே ஹீரோயின் அவனை போட்டு கும்முன்னு கும்மிட்டா. நீ மயங்கலையான்னு சொல்லி கேட்க அப்படியே மூக்குல இருந்து பஞ்சு மாதிரி ஒன்னு எடுத்து கீழே போடுறா. என்ன அவ்வளவு ஈஸியா ஏமாந்துருவேன்னு பாத்தியா அப்படின்னு சொல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து ஹீரோயினை குத்தலான்னு போக, சேம் டைம் நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக ஃபிளவர் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அங்க வாங்குறாங்க. அவ எங்க போனான்னு தெரியல, ஏதோ ஆபத்து போல, எனக்கு லொகேஷன் சென்ட் பண்ணிருக்கா, சீக்கிரம் அவளை போய் காப்பாத்துங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல இல்ல அப்படின்னு வாங்க சொல்ல, அங்கிருந்து ஹீரோ கிளம்பி போறான். லொகேஷனை பார்த்துட்டு கண்டிப்பா இது எல்லாமே இந்த யுவானோட வேலையா தான் இருக்கும், அவளை சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் இங்க காட்டுறாங்க. ஏன்டா அவ்வளவு ஈஸியா நான் உங்ககிட்ட மாட்டிக்குவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு போட்டு கும்முன்னு கும்மிட்டு இருக்கா. கத்தியை திருப்பி போட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு, ஒழுங்கா நீ சொல்ல வந்ததெல்லாம் சொல்லு, அந்த யுவான் தானே இதை பண்ண சொன்னா, எல்லாத்தையும் சொல்றான்னு சொல்ல, அவனும் வேற வழி இல்லாம ஹீரோயின் பண்ற டார்ச்சருக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டான். ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த லொகேஷனுக்கு ஹீரோ வந்துட்டான். ஆனா அந்த ஹீரோயினை காணோம். போன் பண்ணி பார்த்தா அவ எங்க இருக்கான்னு தெரியல. அப்படியே பயமா இருக்கு ஹீரோக்கு. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஹீரோயின் எட்டி பாக்குறா. அங்க பார்த்தா அந்த சண்டை இழுத்துட்டு வரா. இங்கதான் இருக்கியா நீ, என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்டு ஓடி வந்து ஹாக் பண்ணிக்கிறான். நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு சொல்ல, உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுச்சு, வாங்க தான் சொன்னாங்க இங்க வந்தேன்னு சொல்ல, அதுவா, அதெல்லாம் இவனை தான் நான் பிடிச்சிட்டேன், இவனை கடத்திட்டு போகணும்னு ட்ரை பண்ணான், இவன் கையில அடிபட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு டேக் பண்ண தெரியும், என்னெல்லாம் இவனால பிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. டே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மூஞ்சிலே ஒரு குத்து கொடுத்தா, இதை பண்ணது யுவான் தானே, ஆமா அவதான் சொன்னா, போன டைம் ட்ரக்ஸ் கொடுத்தது அவதான், இந்த டைம் எப்படியாவது இவ்வளவு கடத்திட்டு வர சொன்ன அப்படின்னு சொல்ல, சரி நான் சொல்ற மாதிரி அவன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி எவிடன்ஸை மட்டும் நீ கிரியேட் பண்ணி கொடு, உன்னை விட்டுருவேன், இல்லைன்னா விட மாட்டேங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் பாட்டுக்கு கத்திட்டு இருக்க. சரி இவனுக்கு நான் அப்பா பிளான் பண்ணி கொடுத்தபடி என்ன பண்ணணும்னு சொல்லி நான் சொல்லிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். அவனும் ஓகே சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கையில அடிபட்டு வா அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கையை பார்த்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஹீரோ இந்த பக்கம் போறான். ஹீரோயின் தான் ஒரு மாதிரி இருக்கு. சாரி, இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்றான். உங்க மேல என்ன தப்பு இருக்கு, யுவான் நாள் தானே இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ண. அப்புறம் ஹீரோயினுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு, ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப பரவாயில்ல, சின்ன அடி தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, சரி எதுக்கு நீ இப்படி பாத்துட்டே இருக்கீங்க, நீ என்ன இப்ப என்னமோ சொன்ன மாதிரி இருந்தது, ஒண்ணும் இல்ல சும்மாதான் அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்க அடிப்பட்டதுக்கு அப்புறமும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில டீப்பா அப்படியே ரொமான்டிக் மூமெண்ட் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அங்க ஒரு கிளப்ல தான் மீட் பண்றதுக்காக யுவானை வர சொல்லிட்டு அங்க சன் வெயிட் பண்ண, என்னாச்சு சொன்ன வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லி கேட்க, இதோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி கார்டை காட்ட, அது ஃபுல்லா பிளட்டா இருக்கு. ஓ ஐடி கார்டா, சரி இந்தா, அவளை போட்டு தள்ளிட்டில சந்தோஷம்னு சொல்லிட்டு பணம் கொடுக்க, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் காட்டிட்டு எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கான் அந்த சன்னு. உன்னால எவ்வளவு அடி வாங்கணும் தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்கான். அவளை போட்டு தள்ளுறக்காக நான் பணம் கொடுக்குறேன், அதை மட்டும் மறந்துடாத, இந்தா இதை எடுத்துட்டு எங்கேயாவது தூரமா நீ போயிருன்னு சொல்ல, சரி நியூஸ்ல வந்திருக்கான்னு பாக்கலான்ட்டு நியூஸ் ஓபன் பண்ணி பார்க்க, அங்க பார்த்தா யுவானோட ஃபேமிலி பேங்க் கரப்ட் வருது. அட பாவி என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்க. ஹீரோவும் அங்க போலீஸும் வந்தாச்சு. நீ பண்ணதெல்லாம் உன் வாயால சொல்லணும்டா, இதெல்லாம் பண்ண உன் ஃபேமிலி நான் பேங்க் கரப்ட் ஆகிட்டேன்னு சொல்ல, உன் போட்டோ வெளியே வந்துருன்னு சொல்ல, அது வெளியே வரட்டும், என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் போலீஸ் இழுத்துட்டு போயிடுச்சு அவளை. அப்புறம் என்ன பண்ணுதுன்னு ஹீரோக்கு புரியல. சரி ஓகே, நான் அங்க வந்து வெளியே வர பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. அதாவது எதுக்காக இங்க வந்தீங்க, இங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இடையில போயிட்டு இருக்கு, ஆன்லைன்ல உங்களோட போட்டோ ஒண்ணு வந்திருக்கு, அது உண்மையா, உங்க தங்கச்சி நீங்க லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் ஹீரோ கிளியரா சொல்றான், அவன் என் தங்கச்சி கிடையாது, என் சொந்த
தங்கச்சியே கிடையாது. ஆக்சுவலி அவங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அவளை தெரியும். எனக்கு அப்பயே அவளை பிடிச்சிருந்தா நான் லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்க 2 பேரும் இப்போ ஓகே பண்ணிட்டோம். எங்களோட ரிலேஷன்ஷிப் பப்ளிக்கா எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு எனக்கு தோணுது. நாங்க உண்மையான அண்ணன் தங்கச்சி கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்களோட லவ் எப்படி தப்பா இருக்கும்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோயின் நிக்கிறா. ஓடி வந்து அப்படியே ஹீரோயினை ஹேக் பண்ணிக்க ரஸ் பீப்புள்ஸ் எல்லாருக்கும் புரியுது. பரவாயில்ல, உண்மையான லவ்னா இதுதான், இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. சாரி, என்னால தானே எல்லாமேங்கிற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றா. நீ எதுக்கு ஃபீல் பண்ற? எப்படி இருந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை நான் வெளியே சொல்லிதான் ஆகணும். ஸோ சீக்கிரம் வந்துருச்சு, ஒன்னும் இல்லவா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க வந்து கிளம்புறாங்க. தாத்தாக்கு இந்த மேட்ரு வந்துருச்சு. தாத்தாக்கு செம்ம கடுப்பா இருக்கு. உடனே அவனை வர சொல்லு, இது வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னனே, ஏன் இப்படி பண்ணாங்கிற மாதிரி தாத்தா கத்திட்டு இருக்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஹீரோ ஹீரோயின் வராங்க. தாத்தா உன்னை வர சொன்னாருன்னு சொல்லி அப்பா கிட்ட இருந்து போன் வருது. இதுவும் நான் போறேன்னு சொல்லிட்டு, நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ, நான் தாத்தாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, எதுவா இருந்தாலும் சரி பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஹீரோயின் அப்படியே உள்ள போறா. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தா அங்க தங்கச்சி சிசி உட்கார்ந்துருக்கா. ஹீரோயினை பார்த்து, உண்மை சொல்லு, என் அண்ணனை டேட் பண்றியா? ஆமா, ஆனா உன்கிட்ட சொல்லத்தான் மறந்துட்டேன்னு சொல்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என் அண்ணனுக்கு தங்கச்சியா மட்டும் நான் இருந்தா போதும், மத்தபடி உன்னை சிஸ்டர் இல்லாம ஏத்துக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு என் அண்ணனோட சந்தோஷம் தான் முக்கியம். நீயும் என் அண்ணனுக்கு மேட்சா தான் இருப்பான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, ஐ இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாமேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் கூலா பேசிட்டு இருக்கா. அப்பா அம்மா இதை பார்க்கும்போது, அப்பா ஒரு வழியா 2 பேரும் ஒன்னா சேர்த்துட்டாங்கன்னு அவங்களுக்கு நிம்மதியா இருக்கு. ரொம்ப நாளா இவளை பத்தி தான் ஃபீல் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க அம்மா. இவன் சரியாவே யார்கிட்டயும் இருக்க மாட்டேங்கிறான்னு. இப்போ ஒரு வழியா பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் தாத்தாவை மீட் பண்றதுக்காக ஹீரோ போக, என்னடா நடக்குது, பப்ளிக்ல வந்துருச்சுடா உங்க ரிலேஷன்ஷிப், கண்டிப்பா ஸ்டாக் குறைய போகுது, என்னோட டேன் ஃபேமிலி மொத்தமா நீ அழிக்க போற, இந்த பிசினஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்ல, சாரி தாத்தா, வேற வழி தெரியல, என்னால இதை வந்து மறைக்க முடியல, சொல்லிதான் ஆகுங்கிற ஒரு நிலைமையில தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் வேகமா ஹீரோட அசிஸ்டன்ட் வரான். சார், அது உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் சார், ஸ்டாக்ஸ் எல்லாமே இப்ப ஹைல போயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க வெளியே சொன்னதுதான். நீங்க ஹானஸ்டா இருக்கீங்க, கண்டிப்பா எல்லாத்தையும் ஹானஸ்டா இருப்பீங்கன்னு சொல்லி ஸ்டாக்ஸ் எல்லாம் மேல போயிட்டு இருக்கு சார்னு சொல்ல, நான் கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, தாத்தா ஓகே ஓகே கல்யாணத்தை பண்ணி போடா அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்துட்டாரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி வரான். சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஹீரோயினை மீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் நம்ம ஹீரோயின் தண்ணி குடிச்சிட்டு இருக்க. ஹீரோ வந்து ஹக் பண்ண 2 பேரும் அப்படியே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்பா அம்மாவை பார்த்துட்டு வெக்கப்பட்டுட்டு ஹீரோயின் உள்ள போய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பேசுறா. ஏய், எனக்கு வெக்கமா இருக்குடி, என்ன அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டுட்டே இருக்க. அப்ப சீக்கிரமா கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்க, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாண்டி, கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் முடியாது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகு, சீக்கிரம் ஒன்று குழந்தை பிறக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட் ஓடிட்டு இருக்கா. வாய் முடிட்டுடி, இப்படிலாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே போனை கட் பண்றா. அதுக்குள்ள அவளுக்கு போன் வருது. அபிஷியலா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, இன்டர்வியூ பண்ண, நாளைக்கு கிளம்பி வந்துருமான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கு. ஹீரோ பத்தி திங்க் பண்ணிட்டே அவன் அந்த இடத்துக்கு போறா. அங்க பார்த்தா ஒரு குட்டி பொண்ணு வரா. ஆக்சுவலி இந்த குட்டி பொண்ணுக்கு பாய் பேச வராது போல. எங்கம்மா வந்த, உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க, அங்க இருக்குன்னு கையை காட்ட, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டே இருக்கா. இந்த இடமான்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணு பாட்டுக்கு ஓடி போயிட்டா. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே உள்ள வந்து பார்க்க அங்க ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு சர்ச் மாதிரி இருக்கு. அப்படியே அங்க வந்து நின்றுட்டு இருக்க. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ கையில ரிங்கோட கையில இன்னொரு பொக்கேயோட அங்க வந்து நிக்கிறான். ஆஹா, எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வேணாம், இப்போதைக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்னு எதிர்பார்த்தா, அதுக்கப்புறம் ஹீரோயின் இல்ல ஓகே, உங்களை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஓகேன்னு சொல்ல, கியூட்டா ரிங்கு போட்டு நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்றான். எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் ஆஹா என்னப்பா நடக்குதுன்னு சொல்லி கேட்க, இவன் என்னோட ஒய்ஃப் போங்கடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே கியூட்டா கிஸ் பண்ண ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப அழகான சூப்பரான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஹை பண்ணிடுங்க. இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.